இருக்காங்க எல்லாம் அங்கங்க ஏன் உட்காந்துருக்காங்க? இங்கே வந்து உட்கார வேண்டியதானே? ஏன் எல்லாரும் அங்கங்கே உட்காந்துருக்கீங்க? கூட்டம் நிறையா இருந்தால் தானே நல்லா இருக்கும். இப்படி பொட்டலாக இருந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. லைட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றி இந்த லைட்டை ட்ரெஸ் மாத்திர இடத்துல வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒளி விளக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கியா? ஆனால் எப்படி இப்படி பார்க்கும்போது சாமியார் கெட்டப்பில் இருக்கு, ஆனால் பேசுறதெல்லாம் அட்டை தருத்தரமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒன்னுட்டா ஆனா பேசலாம், ஏன் இப்படி அட்டை தருத்தரமா பேசுற? நீ திருவண்ணாமலை போற வருஷம் வருஷம் கிரிவலம். என்னண்ணே சைடு ரோஸ் கொஞ்சம் காமி. எங்க ரோஸ் வத்தி போச்சு வர வர. நீ தண்ணி இனிமே எதையாவது கலந்து பூவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்துனாதான் வளர்ந்துகிட்டு. கமான் கமான் மெதுவா கோயில் தலம் அங்கிட்டு போயிருந்தோம். ஏயா இப்படி பேசுறிய? நாங்க என்ன தவறாவா பண்ண? ஏப்பா இப்படி பேசுறிய? என்ன இது ஒன்னுட்டா? அது ஒன்னுடு சாமானா? இத்த தண்டியா தூக்கிட்டு திரியிறிய எப்படி? இது வந்து இன்னும் சுருட்டி உள்ள வச்சிருக்கிறியா? சே வேணாம் வேணாம் வேணாம், வெளியில காட்டாத, பயமா இருக்கு. பாம்பு ஏ ஆத்தா அத்தரமா பாரியா என்னாச்சு? தொங்கிருச்சு. நல்ல வேலை நக்கணும் சொல்லாம விட்டிய. என்ன பண்றது? அது என்ன ஊ தள்ளுனா? சிவசிவா சிவசிவா.
அண்ணே நாங்க நல்லா அடிக்கிறோமா? பாரதி, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? கீழே கூட உட்காந்துங்க அப்படி. என்ன அது? ஒரே கோர்வை அடிக்கிறிய பாருங்க. அதனால எங்களுக்கு கீழே உட்காந்தா நாங்க அடிக்கிறது எப்படி வெளியில தெரியும்? வெளியில தெரியற அளவுக்கு தானே அடிக்கணும். ராணி, நீ வா, அண்ணே மடியில வந்து உட்காந்துக்கிறா, வாடா. ஏன் வேணா உன் தலையில வேணா வந்து உட்காந்துக்கட்டுமா? அட யானை இப்படி சே 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 வர வர எல்லாரும் அசிங்கமா பேசுறீங்க. ராணி, எனக்கு அசிங்கமா பேசினாவே பிடிக்க மாட்டேங்குது. அண்ணே நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க ஒண்ணும் தப்பா சொல்ல வேணாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட நீ ஐயோ நீங்க தப்பா கூட செஞ்சுட்டு போங்க, தப்பா மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. ஆத்தாடி ஏன்னா இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறீங்க? சே அண்ணே நீ எல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுற. எனக்கு அசிங்கம்னாவே பிடிக்காது. பேசுறதோட சரிதான். வேற எல்லாம் சிவசிவா சிவசிவா. நீ வேற அவரை வேற யாபகப்படுத்துற. அது வேற சாமான, அப்புறம் இந்த சாமான தூக்கி போட்டு அந்த சாமான எடுத்துக்கிட்டு வாசிக்க ஆரம்பிச்சு. சம்போ மகாதேவா. அட கடவுளே, நீ இப்பவே கூட்டிட்டு கிளம்ப சொல்லுவ போலியா? இருந்தால ஏன்னு நீ கண்ணு மேக்கோ நேரத்துல காதல் கொண்டு நடி படிச்சு திண்டு நடி ஒரு தடவை பார்த்ததில்லை காதல் கொண்டு நடி கடிச்சு திண்டு நடி. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கச்சி ராணி ஸ்ரீ அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போட்டப்படுகிறது. அண்ணே இப்படி பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்க. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கடா ராணி. அப்படியா? கல்யாண பொண்ணு நீ எங்க இருக்க, மாப்பிள்ளை எங்க இருக்கோம்? அவன் எங்கடா திரிவேன். நீ வேற சும்மா இரு. மலை இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி, நன்றி அந்த வணக்கம். இவரு ஆஹா வேணாம், அண்ணன் வேணாம் அவருக்கு. நான் அவருக்கு தங்கச்சி, அவர் எனக்கு ஆஹா அதெல்லாம் வேண்டாம். ஏதோ குச்சியை வச்சு கொளுத்த பாக்குற. ஆமா எல்லாரும் அண்ணனா போயிட்டோமே, என்ன பண்றது? சரி விடு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா உங்களை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? யார? இந்த இவர மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்காப்ல, அவர் ஒத்துக்க. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னது என் கூட பல நாள் பழகுன மாதிரி கையெடுத்து கும்பிடுறாப்புல. இது என்னது இப்படி வந்து நிக்குது பிள்ளையா மாதிரி? போடா, உன்னையெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது. போடா அங்கிட்டு. உன்னையெல்லாம் மாலையை போட்டு பக்கத்துல என்னோட தும்பிக்கை மட்டும்தானே குறையுது. போடா போடா மொல. இது என்னடா தொப்பையை வித்த தண்டி வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறேன். மாப்பிள்ளை முகர கடையை பாருங்களா? நல்லா இது வரதேடி பார்க்காத பொண்ணும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கங்க. அத சாப்பாட போட்டுக்கப்பா. Yeah.
பாடுபடுத்துறது. என் ஆள் லாபம் வந்துருச்சு. ராணி, தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு உனக்கு நாங்கள் 4 பேத்துக்கு நான் வாக்கியா தராரா? இல்லண்ணே. அப்புறம் திரும்பி என்ன இப்படி ஆட்டினா அண்ணன் திருவண்ணாமலை சித்தர் தானே? ஆமா. நேரா நிமிந்து ஆட்டினா அண்ணன் ஜீவசமாதி ஆகும்ல. அண்ணன் என்னை ஒரு இதுக்கு கூப்பிட்டுருக்காப்ல, ஒரு யாகத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காப்ல. அண்ணனா என்ன நெசமாலுமேவா? அது என்ன யாகம்? இங்கெல்லாம் நடக்காதுன்னு காசிக்கு கூப்பிட்டுருக்காப்ல. அண்ணே, காசியில போய் என்னண்ணே பண்ண போற? காசியில யாகம் வளர்க்க போறாப்லங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த திருவிழா வருமா. அதான் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வருமா. அந்த பூஜைக்கு தான் அண்ணன் கூப்பிட்டுருக்காப்ல. எப்படி 2 பேரும் சேர்ந்தா? நாங்க 2 பேரும் இங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்தே சேர்ந்து போற மாதிரி இப்படியே பூஜைக்கு ரெடி ஆகி. நீங்களா வரீங்களா? அந்த கர்மத்தை பார்க்க நாங்க வரலப்பா. என்ன இப்படி கர்மம் சொல்லிட்டீங்க? இல்ல, நீங்க எதுக்கு போறீங்கன்னு எங்களுக்கு. நாங்க இப்படிலாம் சும்மா எல்லாம் நடந்து போற மாதிரி ஐடியா இல்ல. அண்ணன் வாசிக்கிட்டே போவாரு, நான் அதோட ஆடிக்கிட்டே போவேன். ஓ, அங்கேயும் இதை விடுறதுல வாசி. எங்க போனாலும் மிருதங்கட்டையோட அண்ணன் வர்றாப்புல. செத்தாலும் நான் சலங்கையோட சேவை, அவர் மிருதங்கட்டையோட பிடிச்சிருக்கோம். கட்டை ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. அதை பத்தி நாங்க கவலைப்படல. கட்டை மேல தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க அந்த யாகத்தை வளர்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? அப்பா நல்லா வளர்க்கப்பா. நீங்க வரீங்களா இல்லையா? ஐயோ, நீ வாங்க வா. அதுக்கு ஒரு அமைப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல 10,000 ரூபாய். சரி வா, 2 பேரும் ஒரு அடி அடிச்சுக்குவோம். என்ன சவுண்டே கேட்கல. முந்திலாம் அடிச்சா சவுண்ட் என்ன நினைக்கிறேன்? அதுதான் அவரே சொல்லிட்டாரு, காசிக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனாலும் இப்ப வாய் தந்து பேச மாட்டாப்ல. எத்தனாம் தேதி, என்ன கிழமை, என்ன மாசம்? ஐப்பசி கடைசி தேதியில போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா கார்த்திகையில தான் இங்க விசேஷமா. அப்பல இருந்தே நடக்க ஆரம்பிச்சோம்னா சரியா வரும். யாகம் வளர்க்கணும். நம்மள 2 பேரும் உட்கார வச்சு யாகம் மொட்டை முடியாத வளர்த்தா அப்படித்தான் இருக்கும். சரி, அங்கேயே ஐக்கியமா இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அங்க இருந்து அதோட வருவோம், அந்த கெண்டாவோட வருவோம். வரும்போது அண்ணனுக்கு 4 மண்டவோடு வாங்கிட்டு வாடா. ஏற்கனவே நாங்க வரும்போதே மண்டவோடு மாதிரி தான் வருவோம். இல்ல மண்டவோடு வேற வாங்கிட்டு வர சரியா? சுடுகாட்டுல இருந்து நீ எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. அண்ணே, இத பத்தி நீ ஏதாவது வருத்தப்படுற? யாகத்துக்கு ரெடி ஆக நீ முதல்ல. வேணும்னா இப்பவே நீ ரெடியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லதான். திருப்பி ஆடுங்க. ஏப்பா கோச்சுக்கிறிய? நாங்க 4 பேரும் தெருவுல வேணாம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? என்ன 4 இருக்கா இல்லையா? ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ஒழுங்கா சித்தப்பூ சிக்கல வராளே. என்ன மண்டை இந்த ஆட்டம் ஆடுது? சித்தர் மோரக்கட்டைய பத்தி எல்லாம் இல்லையா? சித்தப்பு சிக்கல வராளே. இதுக்கு தானே 2 டைம் சொல்ல போட்டியா? இது ஆட்டுறதுக்கு தான். ஒண்ணு இல்ல, அண்ணன் கண்ணாடியை வீட்டுல வச்சுட்டு வந்துருச்சு. நீ பயப்படாம ஆடு.
அட அறப்போத நாயே